மனுஷனை உருவாக்குது. எங்க அம்மா சொல்லுவாங்க, வயிறறிஞ்சு பேசுறவங்களுக்கு கூட வயிறார சாப்பாடு போட்டா அவங்க வாயார சாப்பிட்டு மனசார வாழ்த்துவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி நான் கஷ்டப்படுற காலத்துல என்ன தூக்கி எறிஞ்சவங்களையும் என்ன கஷ்டப்படுற காலத்தை தூக்கி விட்டவங்களையும் எனக்கு உதவின்னு நாடி வந்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் இன்னைக்கு வசதி காரணமா இருக்கு. அந்த வசதியை கொடுத்தது என்னுடைய வேலை. அதனாலதான் சார் சொல்றேன், வேலை தான் என்ன முழு மனுஷனாக்குது. காதல் எங்கெங்க முழு மனுஷனாகுது? காதலிக்கு கொடுத்து ரோஜா கொடுத்து காதல் சொல்ல ஆரம்பிக்கிறதுல இருந்து அப்பா கொடுத்த காசுலயே சுண்டல் வாங்கி காதலிக்கு கொடுத்து அப்பாக்கு வாங்கின காசுலயே சட்டையை போட்டுட்டு மினுக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு அப்பா காசுலயே காதலை வளர்க்குறான். காதலிக்கும் போது அந்த காதல் இனிக்குது. ஆனா அந்த காதல் நிறைவேறி வாழ்க்கை திருமணம் போகும்போது அந்த காதலியை காப்பாற்றுறதுக்கும் அந்த காதலை தக்க வச்சுக்கிறதுக்கும் வேலை அவசியம் சார். வேலை இருந்தா மட்டும்தான் காதல் கூட நிற்கும். ஒரு பொறுப்பான பையன், வேலை செய்யற பையன் போய் பொண்ணு கேட்டா யாராவது பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லுவாங்களா? அதனாலதான் சொல்றேன், வேலை தான் சார் ஒரு முழு மனுஷனை உருவாக்குது. ஏன்டா படிச்ச பையன் அமெரிக்காவில் வேலை பார்க்காயா, 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான், நல்ல பதவியில் இருக்கான். அவங்க அப்பா குத்துயிரும் குலகரமா இருக்கும்போது நான் போன் பண்ணேன், தம்பி உங்க அப்பா குத்துயிரா இருக்காரு, வாடா வந்து பால் ஊத்துடான்னு. அவன் சொன்னா 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன், பதவியில இருக்கேன், வர முடியாதுன்னுட்டா. ஐயா அவர் இறந்து போனாரு. பாடையில தூக்கி வைக்கும் போது கூட சொன்னேன், எப்பா நீ ஒரு பிளைட் எடுத்துட்டு வாப்பா, அப்பாவுக்கு கொல்லி வச்சுட்டு போனேன். சார் நீங்களே வச்சிருங்க, நான் வர முடியாதுன்ட்டாயா. இந்த வேலை முழு மனுஷன் ஆக்குதா? இந்த பதவி முழு மனுஷன் ஆக்குதா? இங்க ஊருக்குள்ள ஊர் நியாயம் பேசிட்டு வியாக்கியானம் பேசிக்கிறவங்களுக்கு தெரியாது வெளிநாட்டு வேலை பார்க்கறவங்க கஷ்டம். எங்களுடைய ஒவ்வொரு நேரமும் எங்க அப்பா அம்மா பத்தி நினைப்பேன் சார். இந்த மாசம் அப்பா பணத்துக்காண்டி என்ன பண்றாரோ, நம்ம அம்மாவுக்கு 5 பவுன் நகை வாங்கி தரணும்னு சொன்னமே கொடுத்தாச்சா? என் தங்கச்சி வீட்டுல மாப்பிள்ளைக்கு இதை செய்யணும்னு நினைச்சமே முடிஞ்சிச்சா? என் தங்கச்சி குழந்தைக்கு மொட்டை போடணும், அவ காது குத்து கூட என்னால போக முடியல, அவளுக்கு கம்மல் வாங்கி தர சொன்னமேன்னு ஒவ்வொரு நேரமும் நாங்க குடும்பத்தை பத்தி தான் சார் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வேலைன்னு சொல்றீங்களே, வேலை எப்படி இருக்கணும்? மன நிறைவே தரணும். ஆனா இன்னைக்கு வேலை பண நிறைவே தருது, மன நிறைவே தரல. நான் ஒண்ணு கேட்கிறேன், இன்னைக்கு சாதாரண பீடி தொழிலாளியில இருந்து கல்லூரி பேராசிரியர் வரைக்கும் வேலை பார்க்கறீங்க தானே? ஆனா அந்த வேலையில ஒரு மன நிறைவு இருந்தா, நீ முழு மனுஷனா மாறி இருந்தா ஏன் ஸ்ட்ரைக் பண்ற? ஏன் ஸ்ட்ரைக் பண்ற? அப்ப ஏதோ ஒரு நிறைவு அங்க உனக்கு இல்ல, ஒரு முழு மனிதனா நீ மாறல இருந்தான்னு அர்த்தம். அதனால தான் சொல்றேன், நான் வேலை ஒரு மனுஷனை முழு மனுஷனா மாத்தாது. ஒரு மனுஷன் முழு மனுஷனா முழுமையா ஆறானா அவன் பார்க்குற வேலை வச்சுதான். தான் சம்பாதிச்ச பணம், தான் சம்பாதிச்ச பணத்தை தான் குடும்பத்துக்கு போக மீதி பணத்தை சமுதாயத்திற்காகவும் நாட்டுக்காகவும் செலவழிக்கிறானே அவன் தாங்க முழு மனுஷன். ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவைன்னா என்னலாம்? உணவு, உடை, இருப்பிடம். இந்த 3ம் வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து இறக்க போற வரைக்கும் கடைசி வரைக்கும் வருங்க. இந்த 3 வேணும்னா என்ன வேணும்? பணம் வேணும். பணம் வேணும்னா என்ன வேணுங்க? வேலை வேணுங்க. இந்த காலத்துல நாங்க புதுமை பெண்கள் சாதனை படைக்கிறோம்னா என்ன? நாங்க முப்படையிலையும் வேலை பார்க்குறோங்க. தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை. அது போல ஆண்கள் எங்கெங்க இருக்கீங்க அங்கெல்லாம் நாங்க இருக்கோங்க. இதுக்கு காரணம் எங்க சாதனை, நாங்க பார்க்கக்கூடிய வேலை தான் ஐயா. ஒரு மனுஷன் முழு மனுஷன் ஆகணும்னா அதுக்கு பணம் தேவைங்க, அதுக்கு வேலை வேணுங்க. சில நாட்கள் மட்டுமே உயிர் வாழக்கூடிய பூ கூட இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே பிறக்குது. ஆனா 60 வருஷம் வாழ்ந்து அனுபவிக்க வேண்டிய மனுஷன் மட்டும் அழுதுகிட்டே பிறக்கிறானே, ஏன் தெரியுமாயா? அவனுக்கு வாழ்க்கையில கிடைக்க போறது எல்லாமே ஏமாற்றம் தாங்க. நம்ம பையன் பிறந்த உடனே பள்ளிக்கூடத்துக்கு போறான், கனவுகளோட போறான். எப்படி? நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறையா. பள்ளிக்கூடத்துக்கு போனா இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் என்ன எழுதி வச்சிருக்கான்னு தெரியுமா? அனைவருக்கும் கல்வி இயக்கம், அனைவருக்கும் கல்வி இயக்கம்னு ஒன்று எழுதி வச்சுட்டு இவ்வளோ நீளத்துக்கு ஒரு பென்சிலை போட்டுட்டு அந்த பென்சில்ல ஒரு ஆம்பளை பையனும் ஒரு பொம்பளை பிள்ளையும் இப்படி குத்த வச்சுக்கிட்டு இருப்பாங்க. டிவியில டாமனும் செரியும் விளக்கு மாத்துல குத்த வச்சுக்கிட்டு கிங்கின்னு பறக்கும் வானத்துல. நம்ம பையனும் அப்படித்தான் கனவுகளோட போறான். ஆனா கடைசியில காத்து போன பலூனாட்டம் கிடக்குறான் ஐயா. ஐயா, எல்லா பள்ளிக்கூடத்திலையும் அனைவருக்கும் கல்விங்கிற ஒரு வாசகத்தை எழுதி வச்சிருக்கிற நீங்க எங்கேயாவது ஒரு வேலை வாய்ப்பு அலுவலகத்துல அனைவருக்கும் வேலைங்கிற ஒரு வாசகத்தை எழுதி வச்சிருக்கீங்களா?
இல்லையே, அங்க ஏமாற்றம் தானையா மிஞ்சி நிக்குது. உங்க படிப்பு அறிவுக்கு தீனி போட்டுச்சு, ஆனா வயிற்றுக்கு தீனி போட்டுச்சா? இல்லதானே. உங்க படிப்பு எதுக்கு பயன்படுது தெரியுமா? ஒவ்வொரு பெத்தவங்களும் என் பிள்ளை பிஇ, என் பிள்ளை டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கல்யாண சந்தையில் விலை பேசுறதுக்கு தானே இன்னைக்கு உங்க படிப்பை பயன்படுத்துறீங்க. எனவே வாழ்க்கையில் மாற்றங்களை விட ஏமாற்றம் தான் மிஞ்சி நிற்கிறதையா. எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், மனிதனை முழுமையாக மாற்றுவது எது என்று கேட்கப்பட்டது. இங்க அத்தனை பேரும் கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். இதுல பாத்தீங்கன்னா தலைப்புல முதல்ல ஆரம்பிக்கக்கூடியதை பார்க்குறோம், படிப்பா அப்படின்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வேலையான்றாங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தா காதலான்றாங்க, நட்பான்றாங்க, திருமணம்ன்றாங்க. நட்பு எடுத்துங்க. நட்பை பத்தி நல்ல நட்பு இருக்கு, கெட்ட நட்பு இருக்கு, கூடக்கூடிய நட்பும் இருக்கு, கூடா நட்பும் இருக்கு. பல பேரை நட்பு மட்டும் உயர்த்தி விட்டது நட்பு தான். பல பேரை வாழ்க்கையை கீழே தள்ளது நட்பு தான். அதுக்கு அப்ப என்ன காரணம்? உப்பு நட்பும் ஒரே மாதிரிங்க. உப்பு சரியான விகிதத்தில் உப்பு அமைந்து விட்டால் உணவு ருசிக்கும். அதை போல நல்ல அமைப்பாக நட்பு கிடைத்து விட்டால் வாழ்க்கை ஜெயிக்கும், இல்லைன்னா வாழ்க்கை தோத்து போயிடும். ஒரு நண்பனுக்கு துயரம் வந்தால் அங்கே இருக்கிறது தோள் கொடுத்து தாங்கள். அதே நேரத்தில் அவன் தாங்காவிட்டால் வந்து விடுகிறது மனத்தாங்கள். அங்கே கூட கொடுத்து வாங்கள். அதுதான் நட்பு. இந்த காற்றும் காதலும் ஒன்று. காற்றை சுவாசிக்க வேண்டும், காதலை நேசிக்க வேண்டும். இதிலாட்ட வாழ்க்கையை இனிக்காது. உலகம் சுற்றி கொண்டிருக்கிறது சூரியனை, உள்ளம் சுற்றி கொண்டிருக்கிறது காதலியை நினைத்து. இதான் வாழ்க்கை. அந்த காதலியே மனைவியாகலாம், மனைவியே காதலியாகலாம், அதெல்லாம் வேற விஷயம். காதல் வந்து ஒரு அற்புதமான விஷயம். அதை புரிஞ்சுக்கிறவங்களை மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த காதலும் கூட நல்ல காதலும் இருக்கிறது, கெட்ட காதலும் இருக்கிறது, சுட்ட காதலும் இருக்கிறது, கைவிட்ட காதலும் இருக்கிறது. கண்ணும் கண்ணும் பார்த்தால் மட்டும் காதலா? கொடுத்து வாங்கல் இருந்தால்தான் அங்கும் காதல். அங்கேயும் கொடுக்கல் வாங்கல். அந்த கொடுக்கல் வாங்கலில் வந்து விடும் மனத்தாங்கள். அந்த காதலிலும் பிரச்சனை கொடுத்து வாங்குறது தான். திருமணத்தில் பார்த்தீங்கன்னாலும் திருமணம் பல ஆண்களை முழுமையாக மாத்துறதுல திருமணத்துக்கு பெரும் பங்கு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கால்கட்டு போட்ட பிறகுதான் பல ஆண்மகன்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை பார்த்துருக்காங்க. இதான் உண்மை. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் பல பெண்கள் பின்னால் இருந்திருக்கிறார்கள். உண்மை. இங்கே பேசிய இந்த சகோதரி கூட காதலோடு சேர்ந்த ஒரு காதலும் இவர்களை முழுமையாக்கி இருக்கிறது, திருமணமும் முழுமையாக்கி இருக்கிறது. இந்த சகோதரியுடைய வாழ்க்கை அற்புதமான உதாரணம். அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண் பிள்ளையே பெற்றெடுக்கல. என் கணவனுக்கு நான் குழந்தை, என் கணவனுக்கு நான் குழந்தை என்று சொன்ன அற்புத புரிதல். ஆக திருமணம் என்பது கூட புரிதல் இருந்தால் தான் நல்ல மனம். புரிதல் இல்லை என்றால் பிரிதல். புரிந்தால் தான் மனம். புரியாவிட்டால் அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையே பிணம், வீசாது நறு மனம். ஆக அந்த கல்யாணம்னு சொன்னாலும் திருமணம்னு பார்த்தாலும் அதுவும் கொடுக்கல் வாங்கல் தான். இவன் அன்பை கொடுக்கணும், மனைவிட்டு இருந்து அன்பை வாங்கணும், மனைவி அன்பை கொடுக்கணும், இவன் அங்கேயும் கொடுக்கல் வாங்கல் இருந்தால்தான் பிள்ளைகள் பெற்றெடுத்தலே இருக்கும். இல்லைன்னா இல்லை, அங்கேயும் கொடுத்து வாங்கணும். உலகத்தில் பணத்தை சம்பாதிக்கிறவங்கள கோடீஸ்வரன் கிடையாது. கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, கோடீஸ்வரன் ஜுவல்லரியை நடத்தினாலும் சரி, கொடுக்கக்கூடிய மனம் இருந்தால் மட்டும்தான் நல்ல வாழ்க்கை. இதாங்க வாழ்க்கை. இவ்வளவு ஊர் அரட்டை அரங்கத்தில் பேசினேன். இந்த கொடுக்கிற மனம். நான் குத்தாலத்துக்கு வந்துட்டு குத்தாலம் அருவிதான் குளிர்ச்சி தரும் என்றில்லை, உங்களை குளிர்ச்சிப்படுத்துவதற்கு பேசவில்லை. சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் நேயர்கள் குற்றாலத்தை விட, தென்காசியின் குளிர்ச்சியை விட 1,35,000 இந்த அரங்கத்திலே கொடுத்த நேயர்கள். 60,000 ரூபாய் சன் டிவியினுடைய அரட்டை அரங்கமும் SRM பல்கலைக்கழகமும். இது ஒரு 1,95,000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. நல்ல வேலை இருக்கு. 10 லட்சம் சம்பாதிக்கிறான் ஒருத்தர். ஏன்னா ஒரு 10 பைசா பிச்சை போட்டுருவானா? ஒரு ஏழை வாழ வச்சிருவானா? இல்ல தாயே. வேலையில கூட நல்ல வேலையும் இருக்கு, கெட்ட வேலையும் இருக்கு.
ஒரு சாதாரண வேலையில் இருந்தா கூட ஒரு ஏழை தாய்மார்கள் வந்து விட்டால் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நல்ல அதிகாரி இருக்கான். ஒரு ரோட்ல ஒரு எதையாவது பறி கொடுத்து நின்றுட்டா அவனை காப்பாற்ற நினைக்கக்கூடிய நல்ல காக்கி சட்டை போட்ட அதிகாரி இருக்கான். அதுல கூட நல்ல வேலை இருக்குயா. ஆசிரியர்களே, சில ஆசிரியர் 10 பைசா கூட வாங்காம தன்னோட மாணவனுக்கு டியூஷன் ஃபீஸ் வாங்காம அவனை படிக்க வைக்க நினைக்கக்கூடிய நல்ல ஆசிரியர் இருக்காங்க. அது படிப்பு, அது வேலை. அந்த மாதிரி வேலையும் இருக்குது. பையனோட வாழ்க்கையே டியூஷன் வைக்கிறேன்னா அவனுக்கு மார்க் போடாமலே அவனை ஃபெயில் ஆக்கக்கூடிய கெட்ட வேலை செய்யக்கூடிய வாத்தியார் இருக்கான். ஆக வேலையிலையும் நல்ல வேலை கெட்ட வேலை இருக்கும். எல்லா தலைப்பையும் சொன்னங்க. நட்புல கூடா நட்பு, கூட நட்பு, காதலில் நல்ல காதல், கெட்ட காதல், திருமணத்தில் நல்ல திருமணம், கெட்ட திருமணம், வேலையில் நல்ல வேலை, கெட்ட வேலை, இது எல்லாமே கொடுத்து வாங்குறது. ஆனால் இந்த படிப்பு மட்டும்தாங்க, அது கெட்ட படிப்பை எப்பயுமே கொடுக்காது, நல்லது மட்டும்தாங்க கொடுக்கும். ஏன்னு கேட்டால் இந்த மற்றதுலாம் கொடுத்து தான் வாங்கணும். படிப்பு மட்டும் அதுதாங்க நமக்கு கொடுக்கும். நம்மகிட்டேருந்து அது எதுவுமே வாங்காதுங்க. அறிவை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும், புத்தியை கொடுக்கும், வாழ வழியை கொடுக்கும். இன்னொன்று நீங்கள் சொன்ன படிப்புன்னதும் இந்த பட்டம் வாங்குறதும் படிப்பு நான் நினைக்க மாட்டேன். அந்த பட்டத்தை மீறி ஒரு படிப்பு, அது என்ன தெரியுமா? படிப்பு பல பேருக்கு வரும். படிப்பை விட இந்த உலகத்தில் மனிதனை வாழ வைப்பது படிப்பினை. படிப்புக்கு இணையானது படிப்பினை. அந்த படிப்பினை தரது தெரியுமா? அனுபவ பாடம், அனுபவ படிப்பு. அது மட்டும்தான் சார். ஏன்னு கேட்டால் பெருந்தலைவர் காமராஜர் இருக்கார, அவர் இந்த மண்ணை விட்டு மறைஞ்சிருக்கலாம். அவர் படிக்காத மேதை. அவரை வாழ வச்சது படிப்பு இல்லை. ஆனால் அந்த படிப்பு இல்லாவிட்டால் வாழ்க்கையில் யாரும் மேலே போக முடியலையேங்கிற அவர் உணர்ந்த படிப்பினை. அதனால தான் என்ன போன்றவர்களுக்கு கல்வி கண்ணை தந்து அவர் கொடுத்தார் படிப்பினை. அவர் பெற்ற படிப்பினை, அவர் கொடுத்தது எங்களுக்கு படிப்பினை. எண்ணற்ற இளைஞர்களுக்கு, ஏழைகளுக்கு தந்தார் படிப்பினை. அவர் படிக்காத மேதை என்று சொன்னாலும் கல்வி கண்ணை திறந்தது மட்டும் தான் பெருந்தலைவர் காமராஜருக்கு பெருமை. அதெல்லாம் பழைய உதாரணம்லாம் சொன்னா இப்படி நிகழ்காலத்தில் உதாரணம் சொல்லணும். இந்த நாட்டில் மகாத்மா காந்தி அவர் தியாகத்தை போல இன்னைக்கு ஒரு படிக்காத மேதை அண்ணா ஹசாரே இன்றைக்கு இந்திய அளவில் அவருடைய கொள்கை லோக்பால் மசோதாவை கொண்டு வர வேண்டும் என்று போராடக்கூடிய ஒரு படிக்காத மேதை. காந்தி பாரத்ல படித்தவர், அண்ணா ஹசாரே படிக்கவில்லை. இன்றைக்கு அவர் பின்னால் இத்தனை இளைஞர்கள் அவருடைய உணர்வை பார்த்து மதிக்கிறார்கள் என்று சொன்னால், உணர்வோடு எழுகிறார்கள் என்று சொன்னால், அண்ணா ஹசாரே படிக்கல. அவர்கிட்ட இருப்பது படிப்பு அல்ல, அதை மீறி நல்ல துடிப்பு, நல்ல படிப்பினை. இந்த லோக்பால் மசோதாவை பற்றி சில டெக்னிக்கலா கொஸ்டின் கேட்ட உடனே அவர் என்ன பண்றாரு? உடனே பிரசாந்த் பூஷன் கேளுங்க, சாந்தி பூஷன் கேளுங்க, கை நீட்டுறாரு. என்ன கையை காட்டுறாரு? என்ன காரணம்? அவர் படிக்கல. அந்த படிக்காதோட இயலாமை நான் தவறா சொல்லல. அப்ப அண்ணா ஹசாரேக்கு கூட இந்த படிப்பு தேவைப்படுது. காசி விஸ்வநாதர் உடைய திருத்தலமாக தென்னாட்டில் இருக்கும் தலமாக தென்காசி இருக்கின்ற இடத்திலே இருந்து சொல்லுகிறேன், படிப்பு மட்டுமே ஒரு மனிதனை முழுமைப்படுத்தும் என்று தீர்ப்பு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.